ஓம் கஜானனம் பூதகணாதிசேவிதம் கபித்தஜம்பு பலஜார பஜ்ஜிதம் உமாசுதம் சோக விநாசகாரணம் நமாமி விக்னேஸ்வர பாதபங்கஜம். ஓம் குரு பிரம்மா குரு விஷ்ணு குருதேவோ மகேஸ்வர குரு சாட்சாத் பரபிரம்மை தஸ்மை ஸ்ரீ குருவே நமக. வணக்கம். நான் உங்கள் அஸ்து அருண். வர இருக்கும் குரு பெயர்ச்சி 2025 2026 இந்த குரு பகவான் பெயர்ச்சி ஆகிறார். அந்த குரு பெயர்ச்சியின் பலன்களை நாம் இன்னைக்கு இந்த பதிவில் பார்க்க போகிறோம். இந்த குருவானவர் நிகழும் மங்களகரமான விசுவாவசு வருடம் சித்திரை மாதம் 28ஆம் நாள் 11/5/2025 ஞாயிற்றுக்கிழமை பகல் 1:24 மிருகசீரிட நட்சத்திரம் 3ஆம் பாதத்தில் மிதுன ராசிக்கு குரு பகவான் பெயர்ச்சி ஆகிறார். இவ்வாறாக பெயர்ச்சியாகும் குரு பகவான் ரிஷப ராசிக்கு என்ன பலன்களை செய்ய வருகிறார் அப்படிங்கிறத நாம் இன்னைக்கு இந்த பதிவில் பார்க்க போகிறோம். ரிஷபம் என்பது 12 ராசிகளிலே இரண்டாவது ராசியாகும். கார்த்திகை நட்சத்திரம் 2, 3, 4ஆம் பாதம், ரோகிணி 4ஆம் பாதம், மிருகசீரிடம் 1, 2ஆம் பாதம், இந்த பாதங்களை உள்ளடக்கிய ரிஷபராசிக்கு குரு பெயர்ச்சி என்ன பலன்களை செய்ய போகிறது அப்படிங்கிறத பார்க்கலாம். இதுவரைக்கும் ஜென்மத்திலே, அதாவது உங்கள் ரிஷப ராசியிலே இருந்த குரு பகவான் கொஞ்சம் படித்து எடுத்திருப்பார். இப்போ 2ஆம் இடமான தனஸ்தானத்திற்கு குரு பகவான் வருகிறார். ரிஷபத்தில் இருந்து மிதுனத்திற்கு குரு வருகிறார். குரு தான் இருக்கும் இடத்தை காட்டிலும் பார்க்கும் இடமே சிறப்பு அப்படின்னு சொல்கிறாங்க. குரு ஜாதகத்திலேயோ இல்லை கோச்சாரத்திலேயோ எங்கே இருந்தாலும் பார்க்கும் இடமே சிறப்புங்கிறாங்க. அப்படி பார்க்கையில் குரு பகவான் உங்கள் ராசிக்கு 2ஆம் இடமான மிதுன ராசிக்கு வருகிறார். 2லே குருவரின் திரண்டிடும் பெருநிதி, இரணியன் 2ல் நிற்க குருபக்தி வாய்ச்சாலம் கோலையும் அனைத்திலும் வேறு விளங்குவான் தாயே அப்படின்னு சொன்னால் என்ன அர்த்தம்னு பார்த்தீங்கன்னா, திரவியம் பணம் உங்களை சேரப்போகுது. அதன் காரணமாக கடன் பிரச்சனையில் இருந்தவர்கள் கடன் பிரச்சனையை முற்றிலுமாக தீர்ந்து நிம்மதி பெருமூச்சு விட போகிறீர்கள். கொடுக்கல் வாங்கல் தொழில் நல்லபடியாக போய்கிட்டு இருக்கும். ரொம்ப நாளாக வராமல் இருந்த வரா கடன்கள் எல்லாம் அந்த பெருந்தொகை உங்களுக்கு ரிஷபராசிக்காரர்களுக்கு சேரும் என்றே சொல்லிவிடலாம். பேங்க்கில் வங்கியில் கடன் கேட்டு விண்ணப்பிச்சிருப்பீங்க, அந்த லோன் கைக்கு உடனே சேர்ந்துடும். ஏதேனும் வரா கடன்களோ இல்லது பொருளோ கொடுத்துருப்பீங்க, அதெல்லாம் இதுவரைக்கும் தயங்கி வராமல் இருந்திருக்கும். இப்பொழுது பணம், பொருள், செல்வாக்கு எல்லாமே சேரும் காலம் இந்த ரிஷபராசிக்காரர்களுக்கு. குரு 7ஆம் பார்வையாக ரிஷபராசிக்கு 8ஆம் இடத்தை பார்ப்பது உடலில் இதுவரை இருந்து வந்த ஆரோக்கிய குறைபாடுகள் சீராகும். உடலில் ஆரோக்கியம் மேம்படும். மருத்துவ செலவுகள் முற்றிலுமாக குறையும் அப்படின்னே சொல்லிடலாம். வீடு ஆஸ்பத்திரின்னு அப்படின்னு அலைஞ்சிக்கிட்டே இருப்பீங்க ரிஷபராசிக்காரங்க. இப்போ இனிமேல் அந்த அலைச்சல் உங்களுக்கு குரு பெயர்ச்சிக்கு பிறகு அலைய வேண்டியதில்லை, அவசியம் இருக்காது. வீட்டில் இருந்துக்கிட்டே ஒரு தைலம் தேய்க்கிறது, மாத்திரை போடுறது, இந்த மாதிரி போயிடும். பெரிய தலைக்கு வந்தது தலைப்பாயோடு போயிட்டு அப்படிங்கிற மாதிரி அந்த பெரியதாக ஒரு ஆப்ரேஷன் அளவுக்கு போன பெரும் வியாதிகள் எல்லாம் சிறுசாக ஒரு மருந்து மாத்திரையிலே குணமாகக்கூடிய சூழ்நிலைகள் உருவாகும். உடலில் புது இரத்தம் பாய்ச்சி புது தெம்பு உண்டாகும். இரத்தத்தை பாய்ச்சினோம்னா ஒரு புது தெம்பு ஒருவருக்கு உண்டாகும். அதை போல உங்களுக்கு தெம்பாக எதிலும் இருப்பீர்கள். ஓடி ஆடி வேலை செய்வீர்கள். ஒரு 10 வயது குறைந்ததை போல் உங்கள் மனது உணர்ந்து நிம்மதி பெருமூச்சு, ஆரோக்கியம், சீராக இருப்பீர்கள். ஓடிக்கொண்டே இருப்பீர்கள். ஓடி உழைக்க வேண்டும் என்பார்கள். அது ரிஷபராசிக்கு சரியாக இருக்கும். அடுத்து பார்த்தீங்கன்னா
குரு 9ஆம் பார்வையாக உச்ச பார்வையாக ரிஷபராசிக்கு 10ஆம் இடத்தை பார்ப்பது ஒரு சிறந்த பார்வை அப்படின்னே சொல்லிடலாம். 10ஆம் இடம் என்பது என்னங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா பதவி, பட்டம், பெயர், புகழ், செல்வாக்கு இவற்றை பற்றி சொல்லக்கூடியது அல்லவா. 10ஆம் இடம் தொழில் ஸ்தானத்தை பற்றி சொல்லக்கூடியது. 9, 10 தகப்பனாரை பற்றி சொல்லக்கூடியது. தகப்பனாருக்கு இருந்து வந்த முடை, அதாவது பணமுடைகள் எல்லாமே சரியாகும். நோய் நொடிகள் அகலும். தகப்பனாருக்கும் தமையனாருக்கும் ரிஷபராசிக்காரர்கள் தகப்பனாருடன் இனி அனுசரணையாக ஒத்து போவீங்க. எல்லாம் பொருத்தமாக இருந்திருக்கும் இதுவரையில். நீ என்னடா சொல்கிறது, நான் என்ன கேட்குறது, போப்பான் வேலையை பார்த்துட்டு அப்படின்லாம் தமையன் சொல்லி இருப்பான். இப்போ அதுவெல்லாம் நீங்கி தகப்பனாரின் கருத்துக்கு ஒத்து போய் தகப்பனாரும் தன் மகன் நன்றாக வாழ வேண்டும் அப்படிங்கிற கருத்து ஒருமித்த கருத்தோடு தான் பார்த்து வந்த தொழிலை பையனுக்கு கொடுத்து நல்லா இருப்பா, நல்லா அந்த கடையை நடத்து, இந்த ஸ்தாபனத்தை நடத்து அப்படின்னு தகப்பனுக்கும் தமையனுக்கும் உள்ள அதாவது விரிசல்கள் பூசப்பட்டு ஒற்றுமையாக இருக்கும் காலம். ஏனென்றால் 10ஆம் இடத்தை குரு 9ஆம் பார்வையாக அல்லவா பார்க்கிறார். அப்போ தொழில் பண்ணுறவங்க, வியாபாரம் பண்ணுறவங்க நல்ல லாபத்தை அடைவார்கள் அப்படின்னு சொல்லிடலாம். பொதுவாக இந்த குரு பயிற்சி ரிஷபராசிக்கு ஜாக்பாட் அடிக்க போகுது அப்படின்னு சொல்லிடலாம். ரிஷபராசிக்காரர்களே சந்தோஷம்தானே, சந்தோஷ கடலிலே சதிராட்டம் போட போகிறீர்கள். 2ஆம் இடத்துக்கு குரு வந்து தனது 5ஆம் பார்வையாக 6ஆம் இடத்தை பார்ப்பது, அதுவும் ரிஷபராசிக்கு அதிபதி சுக்கிரன் வீட்டை துலாத்தை பார்ப்பது ருணா ரோக சத்துரு, கடன், நோய், எதிரிகள் தொல்லைகள் முற்றிலுமாக விலகி நிம்மதி பெருமூச்சு விடுவீர்கள். அடுத்து 7ஆம் பார்வையாக 8ஆம் இடத்தை பார்க்கிறார். ஆரோக்கியமாக வாழ்வீர்கள். மருத்துவ செலவுகள் உங்களுக்கும் உங்கள் தகப்பனாருக்கும் முற்றிலுமாக குறையும். ஆக குரு தான் பார்க்கும் பார்வை 5, 7, 9ஆம் பார்வை மிகச்சிறந்த பார்வை. சிறந்த இடத்தை பார்க்கிறார். 6, 8, 10ஆம் இடத்தை பார்ப்பது 6, 8, 12 மறைவு ஸ்தானம் ரிஷபராசிக்கு. அந்த மறைவு ஸ்தானத்தை பார்ப்பது ஒரு பார்க்க கோடி தோஷங்கள் விலகும் அப்படிங்கிறாங்க. இங்கே குரு ரிஷபராசிக்கு 2ஆம் இடத்திலே இருந்து குரு பார்க்கிறார். அப்போ நல்ல பல யோகங்களை பெறுவார்கள் ரிஷபராசிக்காரர்கள். அப்படி என்றால் அதுதான் உண்மை. என்ன ரிஷபராசிக்காரங்களே, உற்சாகமாயிட்டீங்களா? நல்ல உற்சாகத்துடன் தீவிரமாக உழையுங்கள். உழைப்பே உறுதுணை. உழைப்பை உரமாக்குங்கள். அந்த உரம் உங்களுக்கு பலவித, அதாவது விதை போட்டால் சுரை ஒன்றாம் உழைக்கும் அப்படிங்கிற மாதிரி இன்னைக்கு நீங்கள் விதை போடுறீங்க, அது 6 மாதத்துல ஒரு வருஷத்துலேயே மரமாக வளர்ந்து காய்கனிகளை கொடுத்து உங்களை சந்தோஷ கடலில் சதிராட்டம் போட சொல்லும். ரிஷபராசிக்காரர்களுக்கு இந்த குரு பயிற்சி ஒரு வரப்பிரசாதம் என்றே சொல்லலாம். ரிஷபராசி நண்பர்கள் அனைவருமே இந்த குரு பயிற்சியின் மூலம் பலவித யோக பலன்களை அடையப் போகிறார்கள் அப்படின்னே சொல்லிடலாம். ஆக இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறந்துடாமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்படி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணும் பொழுது நான் பதிவிடும் அடுத்தடுத்த வீடியோக்கள் உங்களை தானாக வந்தடையும் என கூறிக்கொண்டு இந்த நாள் இனிய நாளாக இருந்ததற்கு இறைவனுக்கு நன்றி கூறி நாளைய பொழுது நல்லதாக விடியட்டும் என கூறிக்கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுபவர் உங்கள் அஸ்தோரும். நன்றி, வணக்கம். வாலிய வளமுடன்.